அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு. பிஹெச்எச் மற்றும் என்பிஹெச்எச் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு பல்வேறு புதிய மாற்றங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் என்ன ஒரு புதிய திட்டங்கள் மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வர போறாங்க, என்ன ஒரு மாற்றங்கள் மீண்டும் கொண்டு வரப்பட உள்ளன எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் தமிழக அரசின் சார்பாக என்ன ஒரு புதிய திட்டங்கள் எல்லாமே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மீண்டும் கொண்டு வரப்படுறாங்க. மீண்டும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு மாற்றங்கள் தற்போது கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள் என்பது உங்களுக்கு உடனடியாக தெரியவரும். உங்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். முதல் கட்டமாக மத்திய அரசு கொடுக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்பு பற்றி முதல் கட்டமாக பார்க்கலாம். பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மத்திய அரசு எடுத்துள்ள ஒரு புதிய உத்தரவு பற்றி தற்போது பார்க்கலாம். முக்கியமாக அதிகரித்து வரும் கையிருப்பை கருத்தில் கொண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தானியங்களை முன்கூட்டியே வழங்க நடவடிக்கை வேகப்படுத்துவதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது மத்திய அரசு ஜூன் மாதம் வரையிலான உணவு தானிய ஒதுக்கீட்டை முன்கூட்டியே எடுத்து மாநிலங்கள் மூலம் உடனடியாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க உத்தரவிடுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். தற்போது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நிலவரப்படி தேவையை விட சுமார் 185% அதிகமாக அரிசி மற்றும் கோதுமை கையிருப்பில் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது. அதாவது இதற்கு முன்பாக குறிப்பிட்ட ரேஷன் கடைகள்ல அரிசி கம்மியா இருக்கு, கோதுமை கம்மியா இருக்கு, அடுத்த மாசம் வாங்கிக்கோங்க, இல்ல இந்த மாசம் லாஸ்ட்ல இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு குறிப்பிட்ட ரேஷன் கடைகள்ல புகார் அளிக்கப்பட்டு வருவதாக, அதாவது குறிப்பிட்ட ரேஷன் கடைகள்ல இது எல்லாமே சொல்வதன் காரணமாக பொதுமக்கள் புகார் அளிக்கப்பட்டு வராங்க. தற்போது மத்திய அரசு தேவைக்கு அதிகமாக 185% கூடுதலாக தானியங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதனால மக்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உடனடியாக அரிசி மற்றும் கோதுமை விநியோகம் செய்யப்படுமாறு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய ரக அரிசி கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதனால இருப்பு இருக்கக்கூடிய அரிசி மற்றும் கோதுமை அனைத்தும் பொதுமக்களுக்கு உடனடியாக விநியோகம் செய்யப்படுமாறு தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இருப்பு இருக்கக்கூடிய அனைத்து அரிசி மற்றும் கோதுமை எல்லாமே ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு அடுத்த சில தினங்களுக்கு பிறகு புதிய வகை அரிசியை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். அடுத்த சில தினங்களுக்கு குறிப்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இதற்கு முன்பாக நாம பார்த்தது மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய அறிவிப்பு. தற்போது தமிழக அரசு சார்பாக பிஹெச்எச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் என்பிஹெச் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதாவது தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் விரல் ரேகை பதிவு செய்யுமாறு தற்போது கட்டாயமாக்கப்பட்டார்கள். அதாவது நீங்க இகேஒய்சி கட்டாயம் சரிபார்க்கப்பட வேண்டும். போலி ரேஷன் கார்டுகளை கண்டறியவும், தகுதியான பயனாளிகளை மட்டும் மானிய விலையில் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய மற்றும் மாநில அரசு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது தற்போது இதற்கான காலக்கெடுவாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உங்களோட ரேஷன் அட்டையில 5 நபர்கள், 4 நபர்கள், 3 நபர்கள் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அத்தனை நபர்களும் ரேஷன் கடைகளுக்கு சென்று அவர்களுடைய கைரேகையை பதிவு செய்யுமாறு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார்கள். இந்த இகேஒய்சி நடைமுறை மேற்கொள்வது மிகவும் எளிது என அறிவிக்கப்பட்டாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய 5 வயதிற்கும் மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு நேரில் சென்று உடனடியாக அவர்களது கைரேகையை பதிவு செய்யுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். நீங்கள் தற்போது வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள எந்த ஒரு ரேஷன் கடையிலும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது இந்த திட்டத்தின்படி வழங்கப்படுறாங்க. அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து நபர்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. அதன்படி நீங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களுடைய கைரேகையை பதிவு செய்து கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டும்
இருந்தாலே போதும். அதாவது அசல் ரேஷன் கார்டு மற்றும் குடும்ப உறுப்பினரோட ஆதார் அட்டை இருந்தாலே செல்லுபடியாகும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அது மட்டுமல்லாமல் நீங்க நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் விரல் ரேகை பதிவை முடிக்க தவறினால் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைகள் காத்திருக்கும் அப்படின்னா, ரேஷன் கார்டிலிருந்து சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதனால அந்த உறுப்பினர்கள் ரேஷன் பொருட்களை பெறுவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்க உங்களோட ரேஷன் அட்டையை காண்பித்து ரேஷன் கடை வாயிலாக அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இலவசமாகவும் விலை மலிவாகவும் வாங்கி வந்துட்டு இருக்கீங்க. இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல வாங்குவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. குறிப்பாக நீண்ட நாட்களாக பொருட்கள் வாங்காதவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிப்பவர்களின் பெயர் நீக்கப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதனால தேவையற்ற சிக்கலை தவிர்க்க பொதுமக்கள் இந்த மாத இறுதிக்குள் இப்பணியை செய்து முடிக்குமாறு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. முதியவர்கள் அல்லது உடல்நல சரியில்லாதவர்கள் கைரகை தேவையான பட்சத்தில் தற்போது தமிழக அரசின் சார்பாக ரேஷன் கடைகளில் இருந்து தற்போது அவர்கள் நேரடியாக வீட்டிற்கு வந்து கைரேகை பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது உடல் முடியாதவர்கள், முதியவர்களுக்கு நேரடியாக வீட்டிற்கே சென்று கைரேகையை ரேஷன் கடை ஊழியர்கள் பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க. இது குறித்து சந்தேகங்களுக்கு தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கோ அல்லது உங்கள் பகுதி ரேஷன் கடை ஊழியர்களோ அணுகலாம் என அறிவிக்கப்பட்டாங்க. இந்த ரேஷன் கார்டு தற்போது செல்லுபடி ஆக வேண்டும் என்றால் உடனடியாக உங்களுடைய கைரேகை நீங்க பதிவு செய்தா மட்டும்தான் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ரேஷன் கடைகள் வாயிலாக இலவச பொருட்களும் விலை மலிவான பொருட்களும் குறிப்பாக தமிழக அரசு வழங்கக்கூடிய பல்வேறு பரிசு பொருட்களும் பெற முடியும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதனால மார்ச் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும். இதற்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு போறீங்க. அந்த ரேஷன் கார்டை காண்பித்து அவங்க ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட கைரேகையை நீங்க அதெல்லாம் பதிவு பண்ணிட்டு உடனடியாக 5 நிமிடத்துல நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ரேஷன் கடை வாயிலாக பல்வேறு பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை உடனடியாக செய்து முடிக்கப்பட வேண்டும். அப்படி முடிக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களது பெயர்கள் நீக்கப்பட அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. அவர்கள் பெயர்கள் நீக்கப்பட்ட பிறகு நீங்க பெயர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்றால் பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்படுவாங்க. அதனால பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதற்கு முன்னாடியே முன்கூட்டியே பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறிப்பாக வருமுன் காப்போம் சொல்லுவாங்க. அதனால நீங்க பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னாடி தெரிஞ்சுட்டு அதற்கு ஏற்றவாறு நீங்க செயல்பட்டால் கண்டிப்பாக ரேஷன் கடை வாயிலாக எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய தினங்கள்ல நீங்க பல்வேறு பொருட்களை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நீங்க ரேஷன் கடை வாயிலாக பொருட்கள் பெற்று வந்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக இறந்தவர்கள் பெயரை நீக்கப்படாமலே நீங்க ரேஷன் கார்டுல பொருட்கள் பெற்று வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறந்தவர்கள் பெயரை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றால் உடனடியாக அந்த பெயர்கள் நீக்கப்படும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.